வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது. சித்திரகுப்தர் சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணுன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். கடகராசி, கடக லக்னம் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 12லலாம் குரு, நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்ல நியூஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதமாக நல்லா வரும். ஏதாவது படிக்கிற பசங்களுக்கு யாராவது நல்லா சொல்லித்தரவங்க மாதிரி, இந்த ஏதாவது ஒரு படிப்பு சம்மந்தமாக எதனா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. லைக் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர், 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு விதமான ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட அங்கே இருக்க வேலை, இங்கே இருக்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம்னா கல்யாணம் பெஸ்ட்டு. அதாவது நீங்களே கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரியவங்க உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கனாலும் அதுவும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்ல டைம் எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கணுன்னா சூப்பரான டைமுங்க. ஏன்னா முக்கியமாக கடக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க பேர்களே வரும். இந்த தினேஷ், தினகரன், இந்த மாதிரி தினம் அப்படின்றது நிறைய வரும். சரிங்களா? அவங்களும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நிலா மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ராவலிங் நியூஸஸ் நல்லா வரும். நீங்கள் இந்த டைமில் வந்து குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பர்ஃபெக்டான டைம். ஒரு ஃபேமிலியாக ஒரு இடம் போனோம் சார், லைஃப் முழுக்க மெமரியாக இருக்கணும் சார்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் ட்ராவலிங்க்கு. ஒன்று, வண்டி எதனா வாங்குறீங்க, காரு, அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏதோ வண்டி வாங்குறீங்களா, பெஸ்ட்டான டைம். வீடு வாங்குறதுக்கு இது வந்து பெஸ்ட்டான டைம். அதுக்கப்புறம் நீங்கள் தாய்மார்கள், அம்மாவோட ஒரு நல்ல ரேப். இப்போ நிறைய பேர் யாராவது அம்மாகிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க, இல்லை அம்மா கிட்ட வந்து ஏதோ ஒரு வேலை நடக்கணும். நிறைய பேர் வந்து அம்மா ரொம்ப வயசானவங்களும் அந்த செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அதை பற்றிலாம் கேட்கணுன்னாலும் இது நல்ல டைம் தான். எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று நடந்து தான் ஆகணும். ஸோ அம்மா கிட்டே செட்டில்மெண்ட்லாம் வாங்குற டைமுக்கு இப்போ அப்ரோச் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல டைம். சரிங்களா? நீங்கள் ஏதாவது வாங்க போகிற, அம்மாவுக்கு எதனா வாங்கி தர போகிறீங்க, சாரி வாங்கி தர போகிறீங்க, இல்லை நகை வாங்கி தர போகிறீங்க, இல்லை அம்மா பேர் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இது வந்து ஒரு நல்ல டைம். அப்பா அம்மாவுக்கு செய்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல. ஏன்னா நார்மலாக இருக்கிறத விட சந்தோஷம் இந்த டைமில் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அந்த வீடுகள் வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து ட்ராவலிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோம், ரொம்ப நல்லா ட்ராவலிங்கு. குலதெய்வம் கோவில்கள் நீங்கள் வந்து குடும்பத்தோடு போயிட்டு வர சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து வேலையிலே யாராவது வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ரமோஷனுக்கோ, இல்லை புது வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்லை இருக்கிற இடத்துலையே நல்ல அப்ரைசல் சொல்லுவாங்க. வருஷம் ப்ரமோஷன் வந்து எப்பயாவது கிடைக்கிறது, அப்ரைசல் வந்து வருஷம் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு அதை வாங்குறதே போராட்டமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கடகராசி கடகநகரங்களுக்கு வந்து அந்த அப்ரைசல் வாங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்கம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பிரச்சனைன்றதை பார்த்து முன்னாடி சரி பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மே மாதம் தருவாங்க. நம்ம வந்து இப்போ வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ஏப்ரல் வந்துட்டோம், கடைசி நேரத்தில் இருக்கும். இப்போ புஷ் பண்ணிங்கனாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5-6% தரன்றது ஒரு 10-15% வரும்.
நீங்கள் கார்ப்பரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10-15% ரொம்ப பெருசு. அது கூட பிகினர் லெவலில் கிடைக்கும். சீனியராக போக போக எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் வரும். அதனால் இருக்கிறத புஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன கல்யாணத்துக்கு டைம் செமையாக இருக்குது. கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து வெளியே புதுசாக பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும், மேட்ரிமோனிக்கு போய் அப்ரோச் பண்ணனாலும் டைம் நல்லாயிருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஏன்னா கடகமும் ரொம்ப பாசம் உள்ளவங்க, ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப பாசம் உள்ளவங்க. யாராவது நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வீட்டில் சொல்லி கல்யாணமாக பேச்ச ஆரம்பிக்கணும்னாலும் இது ரொம்ப பர்ஃபெக்டான டைம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக லவ்வும் இப்போ நல்லபடியாக ஒர்க் ஆகும். கல்யாணத்துக்கும் டைம் நெருங்கிடுச்சு. நடுவில் வந்து தொந்தரவு பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ஒன்றும் பெருசாக இருக்க மாட்டாங்க. இந்த டைமில் வந்து தொந்தரவு பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா உடல்நிலை வந்து கொஞ்சம் டக்குன்னு உடம்பு பூஸ்டப் ஆகிடும். ஏன்னா கடக ராசி லக்னக்காரங்கன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த டக்குன்னு கோல்டு பிடிச்சிரும். கோல்டு சம்மந்தமாக, ப்ரீதிங் சம்மந்தமாலாம் ஜென்ரலாக வரும். ஜாதகத்தை பொறுத்து அது எவ்வளோ சிவியர், எவ்வளோ இன்டென்ஸ், எவ்வளோ கம்மின்றதை பொறுத்து ஜென்ரலாக கோல்டெலாம் கேட்சப் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக சம்மர் உள்ள வந்ததுனால இப்போல்லாம் கொஞ்சம் உங்கள் உடம்புலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் உடல் நிலையும் நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான டைம். அது இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா நடக்கும். சரிங்களா? மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கே கல்யாணமான டைம் இதெல்லாம். அதனால் இந்த மாதிரி நாட்களில் பேசுகிறதோ இல்லை கல்யாணம் பண்ணுறதோ ஒன்றும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஓடும். ஓகே, இதை தாண்டி திருமணம் ஆனவங்க ஏற்கனவே மகப்பேரை ட்ரை பண்ணுறது குட். அண்டு இதுக்கெல்லாம் செலவுகள் இவ்வளவு நம்ம சொல்லிட்டோம், ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். லவ்வோ, கல்யாணமோ, மகப்பேரோ, வேலையில் ப்ரமோஷனோ, இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து செலவுகள்லாம் நிறையா ஆகும். அப்போது டக்குன்னு ஒரு இடத்துல பணம் வாங்கி புரட்டணும், இல்லை உங்கள் கையுக்கே எங்கேருந்தாவது அடைஞ்சிருந்த பணம் யார்கிட்டையும் நீங்கள் காசு கொடு. ஏன்னா கடகம் வந்து நிறைய பேர் காசு கொடுப்பாங்க. நிறைய பேர் காசு கொடுத்துட்டு திருப்பி கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தயங்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து வெளியே நீங்கள் எதனா காசு கொடுத்துருந்தா அதெல்லாம் திரும்பி கலெக்ஷன் பண்ணுறது இது சூப்பரான டைம். ஓகேங்களா? இது ஒன்று. இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுனா தேவைனாலும் யாராவது காசு கொடுத்தோ, பொருள் உதவியாவோ, இல்லை உழைப்பாவோ. இப்போ கல்யாணம் தான் நடந்தால் காசு எவ்வளோ கையில் இருந்தாலும் நம்மளுக்கு எடுத்து போட்டு செய்கிறதுக்கு தான் சில ஆள் வேணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். ஏன்னா தனித்தனியாக இருக்கப்போ நெருங்கின சித்தப்பா சித்தி மாமாங்களே கல்யாணத்துக்கு முன்னாள் நைட்டு வர மாதிரி ஆகிடுச்சு, இல்லை அன்றைக்கி காலையில் வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு சூழ்நிலை சிட்டிகளில். ஸோ நீங்கள் வந்து எடுத்து செய்யறதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு தாராளமாக அமையும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லபடியாக முன்னேறும், ப்ராஃபிட்ஸும் வருங்க. ப்ராஃபிட் வந்து ஓஹோ இல்லைனாலும் டீசெண்டாக நீங்கள் வந்து ரெகுலராக இருக்கிற பிஸ்னஸில் டீசெண்டாக வந்துட்டுருக்கும் ப்ராஃபிட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தூக்கம் நல்லா வரும். இதுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இவங்களுக்கு வந்து கடகத்துக்கு பெரிய பிரச்சனைனா அந்த மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் பார்த்தா நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. எவ்வளோ பிரச்சனைனாலும் எப்படி அந்த பிரச்சனை தூங்குறான்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் பார்த்தா நல்லா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் எதையாவது யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மனக்குழப்பங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் இல்லை. நல்லா தூங்குவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. சரிங்களா? எதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கடகமுடைய பேட்டர்ன் இதுதாங்க உங்கள் டிஎன்ஏ பேட்டர்ன். நம்ம டிஎன்ஏலாம் சொல்கிறோம்ல, ஒருத்தருடைய குணாதிசயம் இல்லை பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஒரு ராசி லக்னம் இருந்தாலே அவங்க பிஹேவியர் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். கடகத்தோட பிஹேவியர் எப்படின்னா ஒரு டைம் பார்த்தா நல்லா உடச்சிக்கிட்டே இருப்பாங்க, சில டைம் பார்த்தா புஷ்ஷுன்னு உட்காந்துருவாங்க. ஏன் புஷ்ஷுன்னு உட்காந்து டயர்டாக இருக்குது, ஏன் டயர்டாக இருக்குது, சாப்பிடலையா, தூங்கலையானா ஒரு ஆன்சர் இருக்காது, புஷ்ஷுன்னு உட்காந்து இருப்பாங்க. அது அப்படி தான். ஒரு மாதத்தில் பார்த்தா 15 நாள் ஆக்டிவாக இருப்பாங்க, 15 நாள் கம்மன் இருப்பாங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னேறிட்டே இருப்பாங்க, இன்னொரு 6 மாதம் புஷ்ஷுன்னு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கடகத்துடைய ஒரு பேட்டர்ன். இல்லை இந்த சந்திரன் ஸ்ட்ராங்காக இல்லை நீச்சமாக இருக்கிறவங்களுக்கான இருக்கிற பேட்டர்ன் தான் இது. ஓகே, நீங்கள் அப்போ இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஜெயிக்கிறோம், ஜெயிக்கலை, நடக்குது, நடக்கலை, அது சொல்லுவாங்கள்ல, கடமையை செய் பலன் எதிர்பார்க்காதுன்றவன். உங்கள் கடமையை செஞ்சிட்டே வாங்க, நீங்கள் வந்து தாராளமாக ஜெயிச்சிடலாம்.
ஸோ நீங்கள் வந்து அப்புறம் பண விஷயத்தில் ஜாகிரதையாக யார்கிட்ட கொடுக்குறோம் யார்கிட்ட வாங்குறோன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து முக்கியமானது தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா கடகத்துக்கு வந்து அம்பாள், சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது லலிதா திரிபுர சுந்தரி, காமாட்சி அம்மன் வழிபாடுகள் பண்ணுங்கள். சித்திரை திருவிழா வருது, மீனாட்சி அம்மன் தான் ஆட்சி, காமாட்சி மீனாட்சி இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்ரா பௌர்ணமி கடகத்துக்கு சூப்பராக வேலை செய்யுங்க. பௌர்ணமி அமாவாசைனாவே கடகத்துக்கு வேலை செய்யும், சித்ரா பௌர்ணமி ஒன்றும் வேலை செய்யும். நிறைய பேர் வெள்ளையங்கிரி மலைக்கு போவாங்க. எந்த மலையில் அலவுடோ, எந்த மலையில் ரஷ் இல்லாமல் ஃப்ரீயாக ஏறிட்டு சாமி கும்பிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. மலை ஏற முடியல கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. போயிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான மாதமாக அமையும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும், சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கணும். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூலாம் கொடுக்குறோம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய ஆளுங்க பார்த்தா நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிராண பிரதிஷ்டம்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள், கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஒன்று, ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன், ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.